எங்கள் வீட்டு குழந்தை ஒன்று தனியாக இருந்திருக்குன்னா அதுக்கு எனக்கு என்ன பதில் அவேர்னஸ் வேணும்? என் பிளட்டு பார்க்குறல, என் உறவு பார்க்குறல, நீ அப்படி பார்க்க மாட்டீங்க. எனக்குன்னா தனக்கு என்ன? இப்போ வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க காப்பாற்றுனா நம்ம எஃப்ஐஆர் போடுவாங்க. எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை இது நல்ல சமரிட்ட உங்களுக்கு சர்டிஃபிகேட் இது பண்ணும், அது உங்கள் மேலே இஷ்யூ ஆகாதவனா எல்லாம் காப்பாற்றுறேன். எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு நினச்சா பாதிப்படுற யார் பதில் இருக்கிறாங்க? இறங்கணும், செய்யணும். நம்ம தான் இருக்கிறோம், நம்ம சமுதாயத்தை செய்யணும். இப்போ நான் வந்து ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நான் ரோட்டில் வந்து பார்க்குறேன், நான் இந்த மாதிரி ஆதரவற்ற ஒருத்தருக்கு கண்டிப்பாக உதவி வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு? இப்போ மேபி ஒரு வயசானவர் இருக்கிறாரு, வயசானவருக்கு ஒரு எல்டர்ஸ் ஹெல்ப்லைன் இருக்கு. கால் பண்ணி சார் இந்த இடத்துல இந்த வயசில் இந்த லொக்கேஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு. இது வந்து காமனான ஹெல்ப்லைன் நம்பரா உங்களுக்கு வருமா? இல்லை, இது காமன் ஹெல்ப்லைன், கவர்மெண்ட் போயிடும். அவங்க எங்ககிட்ட அதுக்கு விமன்ஸ்க்கு தனியாக இருக்குது, சில்ட்ரனுக்கு தனியாக இருக்குது, எல்டர்ஸ்க்கு தனியாக இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனியாக ஹெல்ப்லைன் இருக்குது. ஓகே, அந்த ஹெல்ப்லைன் நீங்கள் போய் அவங்களுக்கு டைப், இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, இறங்க முடியாது, ஆனால் அவங்கள பாஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒன் கால், இந்த லொக்கேஷனில் இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போல்லாங்க நம்ம போலீஸ், நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், நம்ம சென்னை இப்படி ஒர்க் பண்ணுறாங்க.